எதை நீ பேசியிருந்திருக்கணும்? தேவனை பேசியிருக்கணும். தேவனை பேசினா அதுக்கு பேர் கிருபை. ஜெபத்தை பத்திய பேசினா அதுக்கு பேரு பிரமாணம். எலியா கருத்தா ஜெபிச்சானா? எலியா சிறுத்தா ஜெபிச்சாலும் கருத்தா ஜெபிச்சான். இவன் வந்து பெருசா ஜெபம். அதான் ஏசுனார் முதல் ஜெபத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது பெரிய ஜெபத்துக்கு தான் எதிராக பேசினார். ஒத்துக்கிறீங்களா? பெரிய ஜெபத்துக்கு எதிராக பேசினார். ஏசு பிரசங்கத்தை தொடங்கும் போதே ஜெப வீராங்கனைகள் அவன் அம்பிட்டு பேர் கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபத்தை நிப்பாட்டி பார்த்தேன். யார் இவரு? அநேகர் வார்த்தைகளை அளம்ப பண்ணுகிறார்கள். டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸ். So people they started concentrating on prayer, not on the answers or the answering God. ஜெபத்து மேல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டானே ஒழிய பதில் மேல கான்சென்ட்ரேட் பண்ணல சார். ஏன் ஜெபங்கள்லாம் வந்து பவர்லெஸ் ஆயிடுச்சுன்னா பதிலுக்கு தானே ஜெபம். பதிலவே யோசிக்கல, இவன் ஜெபத்தை யோசிக்கிறான். இன்னைக்கு ஜெபம் நல்லா இருந்துச்சுன்றான். ஜெபம் எப்படிடா நல்லா இருக்கும்? பதில் தள்ளுற நல்லா, பதில் தானே சார் நல்லா இருக்கும். அப்ப இவன் போகும்போது ஜெபத்திலே திருப்தி அடைஞ்சிட்டான். கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி ஜெபம் வந்து மதம் ஒரு போதை. பரவாயில்ல, ஜெபம் நல்லா இருக்கட்டும், ஆனாலும் உன் மனது பதில் வேண்டும் என்பதில் நீ மிகுந்த கவனமுடையவனாக இருக்க வேண்டும். தேவன் எப்படி பதில் தருகிறார்? தேவனிடத்தில் சேர்கிறவன் அங்கே கர்த்தர் இருக்கிறார் என்பது மட்டும் நான் என் மனசுல இருக்கணும். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். ஆமென். ஊக்கமான வேண்டுதல்னா என்ன சார் சொல்லுங்க? சத்தமா பண்றது அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வேற எப்படி? ஊக்கமான நல்லா சவுண்டா ஜெபிக்கணும். ஆனா முந்தின வசனம் சொல்லு எலியா கருத்தாய் ஜெபித்தான் இருக்கு. அடுத்த வசனம் ஊக்கமாய் ஜெபிக்கணும் இருக்கு. அப்ப ஊக்கமாய் ஜெபிக்கிறேன்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு கருத்தா ஜெபிக்கிறது. அதாவது மீனிங்ஃபுல்லா ஜெபிக்கிறது. மனசை கான்சன்ட்ரேட் பண்ணி மீனிங்ஃபுல்லா ஒரு வரி சொல்லி பதில் வாங்கினவன் எனக்கு தெரியும் சார். புறஜாதிகள் இருக்காங்க சார். இந்த சின்ன பிள்ளை அலப்புன மாதிரி அலப்புறதுலாம் வந்து அது செகண்ட் கேடர் ப்ரேயர் தான். தேவன் பதில் தர மாட்டார்னு எந்த ஜெபத்துக்கும் பதில் தர மாட்டேன் சொல்லவே மாட்டேன். நான் கடவுளை நெருங்க அறிஞ்சுக்கிட்டது ஒன்று தான். எவ்வளோ பெரிய முட்டாப்பேட்டை கூட டீல் பண்ணிடுறாரு. அது எனக்கு தெரியுது. நான் மதிக்கட்டவனாக இருந்தால் கூட என் ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி அவர் பேசிடுறாரு. அதனால் இது வேஸ்ட்டு, இந்த பிரசங்கம் வேஸ்ட்டோ, இந்த ஜெபம் வேஸ்ட்டோ, இந்த இது வேஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது. எது டேஸ்ட்டுன்னு பேசலாம், ஆனால் இது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ ஏன்னா வந்து தேவன் வந்து எந்த ஸ்டாண்டர்டுக்கு இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அதனால் வந்து நான் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், உன் ஜெபம் எப்படி இருக்குன்றது தேவையில்லை சார். நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், உன் ஜெபம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். உன் ஜெபம் எப்படி இருந்தாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் தர தேவன் சித்தமாக இருக்கிறார். எதை நீ பேசியிருந்திருக்கணும்? தேவனை பேசியிருக்கணும். தேவனை பேசினா அதுக்கு பேர் கிருபை. ஜெபத்தை பற்றிய பேசினா அதுக்கு பேர் பிரமாணம். நீ என்ன செய்ய வேண்டும், உன் பாட்டு என்னன்னு பேசினாலும் அது பிரமாணம். ஆனா உன் பாட்டுலாம் பெரிய விஷயம் இல்லடா, அவர் பாட்டு தான்டா அப்படின்னு பேசினா அது பேர் தான் கிருபை. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய நீதி, தேவனுடைய தயவு, தேவனுடைய வந்து கருணை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, மனதுருக்கம், இவங்களை பேசும்போது எந்த மனுஷனுக்கு ஜெபத்துக்கு வரும்போது பதில் தருவாரான்ற கேள்வி எப்படி வரும்? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் தேவன் பதில் அளிக்கிறார் அப்படின்னு பிரசங்கத்தை கேட்டவனுக்கு காக்கான்னு சொல்றதுக்கு பதில் தர்றாருன்னா எனக்கு எப்படி சார் தராம இருப்பாரு? அதை விட சிறப்பாக தானே சார் நான் கேட்கிறேன் என்கிற மனநிலை அவனுக்குள் கடந்து வருகிறது.